இளைய தளபதி விஜய் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டாரு. இதெல்லாம் விட்டு இப்ப இன்னைக்கு அரசியல்ல வேற வந்திருக்காரு. எம்ஜிஆரோட தாக்கம் கண்டிப்பா விஜய் அவர்கிட்ட இருக்கும். கண்டிப்பா இருக்கு. ஐயோ விஜயோட ஆக்ட் பண்ணிருக்கலாமே, இப்ப எல்லாம் கேட்பாங்கல்ல விஜய் பேரா பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு நேம் நிக்கும்ல, அது எங்களுக்கு அப்ப தெரியாத போயிடுச்சு. அவரோட பாலிடிக்ஸ்ல இப்ப கேட்டுட்டு இருக்கேன். அவரோட கட்சியில கூட என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னு 2 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். என் படத்துல வந்து நடிச்சோன்னே பிஸி ஆயிட்ட அப்படின்னு சொன்னாரு. அதனால போன்ல பேசினாரு என்கிட்ட. என்னம்மா உனக்கு அடுத்த படத்துல கூப்பிட்டா நீ ஏதோ பிஸியா இருக்கேன்னு சொன்னியாமே அப்படின்னாரு. என்ன சாப்பாடுலாம் எப்படி இருக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு ஏதாவது கொரோனா சொல்லிடுங்க, மெஸ்ஸ மாத்திடுவோம், மெஸ்காரனை மாத்திடுவோம். இப்போ நான் ஒரு போட்டோ காட்டுறேன், அதை பார்த்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. ஓகே, தெரியுதா? விஜய். அவரோட வளர்ச்சியை பத்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்படின்னா விஜய் பத்தி நிறைய சொல்லலாம். நான் பார்த்த விஜய் வேற. நான் பார்க்கும்போது இது ஹேர் ஸ்டைல்லாம் வேற மாதிரி வந்த சினிமாவுக்கு வந்த புதுசு எல்லாருமே இப்போ இங்கே தனுஷா இருக்கட்டும், நீங்கள் யாரையுமே சினிமாவுக்கு வந்த புதுசில் ஒரு மாதிரி தானே இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க டெவலப் ஆகி அழகாயிடுறாங்க. விஜய் நான் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இல்லை. ஆனால் இன்னைக்கு வேற லெவலில் வந்து அவரோட திறமை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவரோட திறமை என்ன, பர்ஃபார்மன்ஸ் என்ன, டான்ஸு. இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. தளபதியாவும் வந்துட்டாரு. ஆமா, இளைய தளபதி அப்படின்னா எப்படி அந்த டைட்டில் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைல்ல. இளைய தளபதி விஜய் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டாரு. இதெல்லாம் விட்டு இப்ப இன்னைக்கு அரசியல்ல வேற வந்திருக்காரு. பாலிடிக்ஸ்ல அரசியல் சாதாரண விஷயம் கிடையாது. சினிமானா நீங்க அதுவே வந்து நம்ம கொஞ்சம் எனக்கெல்லாம் சினிமா வந்த புதுசுல நடிக்க தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம நடிக்கிறது கரெக்டாக, நம்ம பேசின டைலாக் கரெக்டாக, நம்ம எக்ஸ்பிரஷன் கரெக்டாக அப்படின்னு நம்மளா பார்த்து அதை இன்க்ரீஸ் பண்ணி பல டைரக்டர் நம்மளை திட்டி கழுவி ஊற்றி காரி துப்பி அப்போ தான் நமக்கு அது புத்தி வருது. நம்ம பண்ணது இப்படி இல்லை, இப்படி நிற்கணும், இப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் அரசியலும் டக்குன்னு யாருமே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ எம்ஜிஆர்லாம் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு இல்லையா? எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ விஷயங்களை அவமானங்கள், எவ்வளோ இன்சல்ட் அவங்களுக்கு நடந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்பயும் புக்கு படிச்சுட்டே இருப்பாங்களாம். ஸோ சினிமான்றது கூட கொஞ்சம் சீக்கிரம் கற்றுக்கலாம். அரசியல் அப்படி கிடையாது, ரொம்ப கஷ்டம். இதுக்கு 4 பேர் கழுவி ஊற்றுவாங்க. சினிமாவில் எப்படி கழுவி ஊற்றுனாங்க, டைரக்டருங்க எப்படி நம்மளை திட்டுவாங்க, என்ன டைலாக் பேசுற மரம் மண்டை அப்படின்னு திட்டுவாங்க. அந்த மாதிரி பாலிடிக்ஸ்லயே நிறைய பேர் திட்டதான் செய்வாங்க. பாத்தீங்கன்னா ஒரு மேல கல் எறிஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஆமா, அது விழத்தான் செய்யும். அது எல்லாருக்குமே இருந்திருக்கு. இப்போ மட்டும் இவருக்கு மட்டும் இல்லையே. இல்ல எம்ஜிஆர் எவ்வளவு திட்டிருப்பாங்க, கலைஞர் கருணாநிதி எவ்வளவு திட்டிருப்பாங்க. ஆமா, அது வேற இருக்கு. காமராஜர் எல்லாம் எவ்வளவு இது பண்ணிருப்பாரு, எவ்வளவு தாங்கியிருப்பாரு. ஜெயலலிதா அம்மா எவ்வளவு பேர் திட்டிருப்பாங்க. சோ இதெல்லாம் கிட்டி என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பழமொழி இருக்கு, அது நான் அப்புறம் சொல்றேன். கல்லடி பட்டாலும் கண்ணடி படம். ஆமா, அது ஓகே. என்னமோ திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல். ஸோ அது வந்து எப்படின்னா திட்ட தான் திண்டுக்கெல்லாம் மாறும், வைய வைரக்கெல்லாம் மாறும். எல்லாரும் திட்ட தான் அதோட லெசன்ஸ் அவருக்கும் கற்றுக்கிட்டு இது இப்படி போகணும், இப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவரும் கற்றுக்கிட்டு வர்றாரு. அவரும் நிறைய பேசுறது இல்லை, கம்மியாக தான் பேசுகிறாரு. இருந்தாலும் பாலிடிக்ஸில் அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் லேட் ஆகும்னா நிறைய விஷயங்கள் அவரும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ எம்ஜிஆர் எப்படி வந்திருப்பாரு, அவரும் புதுசாக தானே வந்தார். அப்புறம் அந்த ஏடிஎம்கேலேருந்து அவர் ஒரு இதாக பிரிஞ்சு போய் அவர் வந்து ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பெரிய தலைவராகி அவருடைய சாதனைகள் அவர் எவ்வளோ பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆரை. எனக்கு எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்னா எனக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் அப்படின்வேன் நான். ஏன்னா பாலிடிக்ஸ்லையா இருக்கட்டும், அவருடைய அழகு, நடிப்பு எல்லாத்துலேயுமே அதை விட என்னன்னா நிறைய பேரோட கஷ்டத்தை தீர்த்து வச்சவர். நல்ல ஹியூமன் பீயிங், நிறைய பேரோட கஷ்டத்தை தீர்த்து வச்சவர். இப்போ யார் போய் வந்து நம்மளுக்கு கஷ்டம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் எம்ஜிஆர் அப்படின்லாம் இல்லை. அவர் கஷ்டப்பட்ட சூழ்நிலையை யோசனை பண்ணி சாப்பாடு போடுவார். உங்களுக்கு இந்தாங்க பணம், அது மாதிரி பண்ணுறவர். அந்த மாதிரி வந்து நான் பார்த்ததுல எம்ஜிஆர் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல், அவ்வளோ ஒரு நிறைய பேருக்கு. ஏன்னா நான் வந்து
நீங்கள் அது நாங்கள் தெரியாது நிறைய பேருக்கு நான் சொல்லலை. நான் எனக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும், 8 7 வயசு இருக்கும், 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். தேனாம்பேட்டில் ஒரு கவிதா ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல், அது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ நானு எங்கள் அப்பா, நானு எங்கள் அப்பா, அம்மா, என் தங்கச்சி, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், கல்யாணத்துக்கு. அந்த மண்டபத்திலேயே ஒரு ஓரமா ஒரு பெரிய ஹால்ல எம்ஜிஆர் பேசிட்டு இருக்காரு. ஓ ஓ ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு 85, 86ல இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் சொல்றது. அவர் தான் 84, 85ல தான் அவர் இறந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம் தான். சாகறதுக்கு ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ அங்க வந்து எல்லாரும் குழந்தைங்கள்லாம், நாங்கள்லாம் பசங்கள்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் அது. பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நாங்களும் போய் விளையாடிட்டு இருக்கேன். அவரையே பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே. அவர் பேசுறாரு. இந்த அழகு, அந்த தொப்பி, அந்த பேசுறது அப்படியே பார்த்துட்டு எல்லாம் ஒருத்தர் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டாரு. ஏய் பா பா, தலைவர் பேசுறாரு, போங்க போங்க அப்படின்னு தட்டி விட்டாரு. நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு, நான் அப்படி போய் ஒளிஞ்சு நின்றுட்டு அந்த சந்தனம் தெளிப்பாங்கல்ல, அங்கே போய் நின்றுக்கிட்டேன். நின்றுக்கிட்டு அப்படியே நின்று அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அவர் இது எப்படி வாட்ச் பண்ணாருன்னு தெரில. அங்கேருந்து வந்தார், வெள்ளம் முடிஞ்சிட்டு வரும்போது வந்து எனக்கு ஒரு ரோஸ் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு என்னை இப்படி தட்டிட்டு போனார். அதை போய் சொன்னேன். எல்லாரும் எந்த இடம் தொட்டாரு, இங்கே கை வச்சாரு, இங்கே நீங்க என்னை அப்படி புகழ்ந்தாங்க. அதனால அவரை வந்து அது என்ன அழகுன்னு சொல்ல முடியல, அவர் என்ன கலர்னே எனக்கு சொல்ல தெரியல இப்போ கூட. அது இன்னும் மைண்ட்ல இல்லை. அவ்வளோ ஒரு கலர், அவ்வளோ அழகு. அதை விட எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்பிங்கு. அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ அரசியல் பத்தி பேசணும் அப்படின்னா சினிமா துறையில வந்து எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசணும். கண்டிப்பா இவரை பேசாம இருக்கவே முடியாது. சாப்பாடு பத்தி சொல்லும்போது எனக்கு விஜயகாந்த் அவர்கள் தான் டக்குன்னு ஞாபகம் வந்தாரு. அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். இல்லை, விஜயகாந்த் வந்து நான் சினிமாவுக்கு வந்த புதுசு. அப்போ தான் நான் சின்ன சின்ன கேரக்டர், நானும் அப்பாவும் ஒரு கம்பெனிக்காக போயிட்டு சான்ஸ் கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில தான் அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா கூட்டிகிட்டு ஒரு கம்பெனிக்காக போயிட்டு இருப்பாரு சான்ஸ் கேட்கறதுக்கு. நாங்கள் அப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். இப்போனா வாட்ஸ்அப்பில் டக்குன்னு அனுப்பிடுறோம்ல. ப்ரொஃபைல். ஆமாம். அப்போ ஒரு 10 ஃபோட்டோ கையில் எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்து அதை கையில் 10 ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நாங்கள் அலைவோம். அப்படி போயிட்டு வரும்போது தான் விஜயகாந்தோட ஆஃபீஸ் பாண்டி பஜாரில் இருந்துச்சு. அப்போது நானும் அப்பாவும் அங்கே தான் போய் சாப்பிடுவோம். அங்கே சமையல்கார் வந்து எங்கள் ஊருக்காரு, எங்கள் காரைக்குடிக்கார் தான் அங்கே சமையல் பண்ணுறவர். அங்கே தான் போய் சினிமா சான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேராக பாண்டி பஜாரில் போய் அங்கே அவரோட ஆஃபீஸில் தான் சாப்பிடுவோம். அது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. பாண்டி பஜார்ல தான் அவரோட ஆபீஸ் முதல்ல. ஆமா, ராவுத்தர் அவரும் ஒண்ணா இருப்பாங்க. அவங்க எவ்ரி சண்டே வந்து சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க. சண்டேலாம் இல்ல, தினம் சாப்பாடு, அதுவும் இலை போட்டு சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி நாங்கெல்லாம் போயிட்டு சான்ஸ் கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறி தான் அப்பா கூட்டிட்டு போவாரு. பாலச்சந்தர் ஆஃபீஸ், பாரதிராஜா ஆஃபீஸ் எல்லாருக்கெல்லாம் போயிட்டு, டிஆர் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு இங்கே தான் வந்து சாப்பிட வருவோம். போயிட்டு சாப்பிடுவோம் விஜயகாந்த் ஆஃபீஸில் தான். டெய்லி சிக்கன், மீன், மட்டன், எறா, கறி எல்லாமே இருக்காங்க. டெய்லி நல்லா போய் திருப்தியா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுவோம் நாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு நாள் கேட்டேன் அவரை, அந்த சமையல்காரர். நாங்க மாமான்னு கூப்பிடுவோம். எங்க மாமா மாதிரி, எங்க அத்தை இப்போ வீட்டுக்காரர் மாதிரி அவர் உறவு, சொந்தமா, தூரத்து சொந்தம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நான் இவ்வளோ நாளாக வரேனே, ஒரு நாள் கூட ஒரு விஜயகாந்த் சாரை பார்க்கவே முடியலையே அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன ஒரு 17 வயசு இருக்கும். அப்போ கேட்பேன். கேட்ட உடனே இல்லை வருவார், திடீர்னு ஒரு நாள் வருவாருன்னாரு. அதே மாதிரி ஒரு நாள் வந்தார். நான் போன அன்னைக்கு அவர் வந்தார். அப்புறம் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னேன். அவர் கூட்டிகிட்டு போயிட்டு, இது எங்கள் ஊர் பொண்ணு, இந்த மாதிரி நிறையா படங்கள்லாம் சின்ன சின்ன வேஷம்லாம் பண்ணிகிட்ருக்கு, நம்ம படத்துல ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாரு. சொல்லிட்டு, நீ காரைக்குடியா, பார்த்தா ஏதோ மலையாளி பெரிய இது மாதிரி. ஆமாம் சார், எங்கள் அம்மா மலையாளம், அப்பா தான் காரைக்குடி அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் தைரியமாக பேசுவேன் அப்போல்லாம். சார் உங்கள் படத்தில் சொல்லுங்கள் சார், ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க, நான் நல்லா நடிப்பேன், நல்லா தமிழ் பேசுவேன் அப்படின்லாம் சொல்லி, அப்புறம் பாட்டுக்கு ஒரு தலைவனில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆமாம், நல்ல கேரக்டர், பேர் போட்டோம். அது எல்லாரும் செய்ய மாட்டாங்கல்ல. உடனே என் பேர், என் அட்ரஸ் எங்கன்னு கண்டுபிடிச்சி அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் ஒரு பேப்பர். அப்போல்லாம் ஃபோன் கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருந்தது. அந்த நம்பரும் அட்ரஸும் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லி அந்த படம் போய் நான் நடிச்சிட்டு வந்தேன். இங்கே டி நகரில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு படமும் கேட்டாங்க, விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு படம் கேட்டாங்க. நான் கொஞ்சம் அந்த டைம் பிஸியாக இருந்துட்டேன். ஒரு தெலுங்கு படம் பண்ணிகிட்டு இருந்தேன், மொண்டி மொகுடு வெங்கி பல்லம்னு விஜயசாந்தி மேடமோட நடிச்சிட்டு இருந்தேன். ஆமாம், அது படம் பிஸி ஆகிட்டேன். அதுதான் சொல்கிறேன், என்ன என் படத்தில் வந்து நடித்தோன்னே பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால ஃபோனில் பேசினார் என்கிட்ட, என்னம்மா உனக்கு அடுத்த படத்தில் கூப்பிட்டா நீ ஏதோ பிஸியாக இருக்கேன்னு சொன்னியாமே அப்படின்னாரு.
சத்தியமா பிஸியா தான் சார் இருக்கிறேன். ஏதோ உங்களோட ஆசீர்வாதம் சார். நான் தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி நான் அடுத்த படம் ஏதாவது சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒரு ஒரு அழகுங்க. விஜயகாந்தெல்லாம் நீங்க பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு அழகு. கருப்பா இருந்தாலும் லட்சணம் அது ஒரு அலட்சணமான ஒரு முகம், அழகு. அந்த ஷூட்டிங்ல அப்பலாம் நான் விஜயகாந்த் சார் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ அழகு. அந்த ஸ்பாட்ல கூட வந்து என்ன கேட்பாரு. என்னன்னு இல்ல எல்லாரையும் கேட்பாரு. "என்ன சாப்பாடுலாம் எப்படி இருக்கு எல்லாருக்கும்? நல்லா இருக்கா?" அப்படின்னுவாரு. ஏதாவது கொறைன்னா சொல்லிடுங்க. மெஸ்ஸ மாத்திருவோம். மெஸ்காரன மாத்திடுவோன்னுவாரு. அந்த மாதிரி வந்து எல்லாரும் நல்லா சாப்பிடணும். ஒரே மாரி சாப்பாடு. எப்படி எனக்கு அதான் தெரியலங்க. விஜயகாந்த் எல்லாம் ஏன் சாகணும்னே தெரியல. அவர்லாம் 100 வயசு வரைக்கும் இருந்திருக்கணும்னு நான் நெறைய ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். சரி இப்ப அவங்க ஒய்ஃப் நெறைய நெறைய பேருக்கு நல்லது பண்றாங்க. நெறைய சாப்பாடு போடுறாங்க. அவங்க பசங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய லெவல்ல வரணும். பெரிய பாலிடிக்ஸ்ல ஜெயிச்சு, அவரோட ஆசீர்வாதம் பசங்களுக்கும், ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது தான் இன்னும் எல்லாரோட ஆசையும் அதுதான். கண்டிப்பா மேம் நடக்கும். நீங்க விஜய் சாரை பத்தி சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, நான் வேற ஒரு இன்டர்வியூல நான்லாம் இவரோட போய் நடிக்கணுமா அப்படின்னு ஃப்ரம் த பிகினிங் யோசிச்சிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. இப்போ அவர் வந்து பீக்ல போயிட்டாரு. இப்போ பொலிட்டிக்கலும் வந்துட்டாரு. இப்போ இதுக்கு இடைப்பட்ட இடத்துல நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? பேசாம நம்ம நடிச்சிருந்திருக்கலாமோ அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு கண்டிப்பா. வருத்தப்பட்டிருக்கீங்களா? நெறைய வருத்தப்பட்டேன். ஐயோ! விஜயோட ஆக்ட் பண்ணியிருக்கலாமே! இப்ப எல்லாம் கேட்பாங்கல்ல, விஜய் பேரா பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு ஒரு நேம் நிக்கும்ல. அது எங்களுக்கு அப்ப தெரியாத போயிடுச்சு. ஆனா இப்ப வந்து விஜய் சார் படத்துல நடிக்க சொன்னாலும் நடிச்சிருவேன். அவரோட பாலிடிக்ஸ்ல இப்ப கேட்டுட்டு இருக்கேன். அவரோட கட்சியில கூட என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னு 2 பேர்ட்ட கேட்டிருக்கேன். ஆனா என்ன அவர் சேர்ப்பாரான்னு தெரியல. கூடிய அப்படின்னு விரைவில் சொல்லிட்டு இருக்கேன். எதிர்பார்க்கலாம் டிவி கேலியும். ஆமா. அவரும் பார்த்திருப்பாரு. யாரு இந்த பாலாம்பிகா? எப்படி என்ன பத்தி பேசிச்சுன்னு. ஆனா நான் எப்பவுமே பொய்லாம் சொல்றதில்ல. உண்மைய தான் சொல்வேன். இதான் நடந்தது நடந்ததா சொல்லிட்டோம். ஆனா சில நேரம் அத ஏன் சொன்னோம்னு நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா விஜயோட ஒரு படம் பண்ணியிருக்கலாம். அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது. பார்ப்போம் ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்றத பார்ப்போமே. ஓகே மேம்.